ஆடி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு மீனராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பராபவ வருடம் ஆடி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அதோடு ஜென்மசனியின் ஆதிக்கமும் நடைபெறுது. எனவே குடும்ப சுமை கூடும், விரயங்கள் அதிகரிக்கும், கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீங்க. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். வளர்ச்சியில் குறுக்கீடுகள் அதிகரிக்கலாம். அவ்வப்போது தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உடன்பிறப்புகளின் மூலம் ஒரு நல்ல தகவல் வரலாம். மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கடகம் புதன் ஆடி 15ஆம் தேதி, அதாவது 31/7/2026 அன்று கடகராசிக்கு புதன் போகிறாரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்சகுருவும் இணைவதால் நல்ல பலன்கள் இளந்தேடி வரும். மங்கள யோசை மனையில் கேட்க வழி பிறக்கும். தங்கு தடைகள் தானாக விலகும். உத்தியோகம் முன்னேற்றம், தொழில் விருத்தி போன்றவற்றால் மகிழ்ச்சி அடைவீங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் விலகுவாங்க. இதுவரை கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். விஐபிகளின் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும். இதுவரை பாகப்பிரிவினைக்கு ஒத்து வராத உடன்பிறப்புகள் இப்பொழுது ஒத்து வருவாங்க. சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கும். மிதுனம் செவ்வாய் ஆடி 15ஆம் தேதி, அதாவது 1/8/2026 அன்று மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்திற்கு வருவது நல்லது தான். தொட்டது துளங்கும். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு பிரகாசிக்கும் வாய்ப்பு உண்டு. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது போன்றவற்றில் கவனம் செலுத்தியும் இதுவரை முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது முடிவடையும். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. அரசியல் களத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது சனி வக்கரம். மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குறவர் தான் சனி பகவான். மேலும் உங்களுக்கு ஜென்ம சனி நடைபெறுகிறது. எனவே வக்கரம் பெறுவது நல்லது தான் என்றாலும் லாபாதிபதியாகவும் சனி இருக்கிறதுனால லாபம் வருவது குறுக்கீடுகள் வரலாம். ஒரு காரியம் முடிய அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். தொழிலில் பங்குதாரர்கள் விலக நேரிடும். பயணங்களில் திடீரென மாற்றங்களை செய்வீங்க. செலவுகள் அதிகரிக்கும். மந்தன் சனியை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும். அடுத்தது கன்னி சுக்கிரன், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 17ஆம் தேதி, அதாவது 2/8/2026 அன்று கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நல்லது தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கிணங்க நல்ல பலன்கள் வரப்போகுது. வருமானம் உயரும். தொழில் வளர்ச்சி உண்டு. பெண் வழி பிரச்சனைகள் அகலும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வாகன யோகம் உண்டு. பணம் பல வழிகளிலும் பையை நிரப்பும். தெய்வ பிரார்த்தனைகளும் நிறைவேறும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவிகள் உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சேரும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. வருமானம் திருப்தியை தரும். இந்த மாதம் ஆதியந்த பிரபு வழிபாடு ஆனந்தம் தரும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூலை 23, 24, 25, 30, 31, ஆகஸ்ட் 5, 6, 9, 10. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்திங்கன்னா கிரே.